இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும். நோயால் ஏண்டா போட்ட நான் தான் முன்னாடி போயிட்டு ஹார்ன் அடிச்சிருக்கேன். நீ பாட்டில் உன் பாட்டில் இல்லை பஸ் முன்னாடி நீங்கள் போனீங்களா, அதனால தான் பஸ். நான் தான் விலைக்கு தான்டா போகிறேன். ரைட்ல லெஃப்ட்ல இடம் கடை அதில் பூந்து போக வேண்டியதான்டா. இல்லை பஸ் ரெடி கேஸில் புதுசாக வண்டி எடுத்துருங்க, அதான் ஹார்ன் அடி இதமாக இருக்குது பஸ். இதமாக இருக்கா ஹார்ன் அங்கே ஓரமாக போய் அடிக்க வேண்டியதான்டா. என்ன பஸ் முன்னாடி யாராவது போனால் தான் அடிக்கிறது நல்லா இருக்கும் பஸ். அதான் நான் ஒன்று அடிக்க போகிறேன். மாலையை போட்டு மர்டர் பண்ணிடுறேன் பார்த்துக்க. என்ன பஸ் இப்படிலாம் பேசி இப்போ எப்படி பேச மாலையை போட்டு கோவப்படாங்க பஸ். போங்க பஸ், நான் பார்த்துறேன். போங்க போங்க பஸ். பஸ் அங்க முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கீங்க, அதான் பஸ். பாய் பஸ், வரவா. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. டேய் மச்சான், என்னடா ஒரு டவுட்ரா. சொல்லு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? வீட்டை டிவி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆமா. அப்போ டிவியில் என்ன காமிச்சாங்க? என்ன காமிச்சாங்க? உலகத்தை காமிச்சாங்கல்ல. ஆமா. அதில் உலகம் உருண்டையா இருக்குல்ல. ஏன்டா உருண்டையா இருக்குது? அது அது உருண்டையா தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உருண்டையா இருக்கா? இது இப்போ பாரு போனே பாரு, உலகம் உருண்டையா இருக்குல்ல. சரி. மேல தண்ணி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல. ஆமா. அப்போ மேல இருக்க தண்ணி மேல தானே இருக்கணும். இந்த சைடுல இருக்க தண்ணி ஏன் சைடுல இருக்கு? கீழே தானே உழுகும். ஏன் உழுகாம இருக்கு? அப்பெல்லாம் யோசிக்கிற. தயவு செஞ்சு வாடா. இந்த கிளம்புறேன். டேய் மச்சான். டேய் மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ப்ளீஸ். ஒரு டவுட்ரா, இருடா ஒரு நிமிஷம் கேளுடா. ஒரு நிமிஷம் இருடா. இந்த ஒரு நிமிஷம். என்னடா உனக்கு ஏன் மச்சான் தாடி இப்படி வளர்ந்துருக்கு? அது தாடி வளர்றது பாரு. எனக்கு பாரு எப்படி வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல வளரவே மாட்டேங்குது. உனக்கு மட்டும் இப்படி வளர்ந்துருக்கு. எப்படி? அதுவா வளர்றதாண்டா. இதுல அதுவா இப்படா வளரும்? எனக்கு வளர மாட்டேங்குதுடா. அதுவா நீ ஏன் சோப்பு கலர் சட்டை போட்டுருக்க? எனக்கு தெரியலடா, என்ன உர்றா. டேய் கருப்பு கலர் பேண்ட் போட்டுருக்க. உனக்கு ஆளே கிடையாது. டேய் ஒரு நேரம் சும்மாறா. நானே மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா அப்படி கேள்வியா கேட்டு கொள்ற? உன்னையெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருந்ததுக்கு சார் 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 சாரி சார். உனக்கு வேலை போச்சு அவ்வளோதானா? மச்சான் எப்படா கோயிலுக்கு போற? இது ஜனவரி 3. ஏய் மச்சான் 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 ஒரே ஜோக் சொல்லவா? இல்ல கோயில் எப்படி சொல்லி நான் வந்துச்சாதான். சரி சொல்றா. இப்படித்தான் கோயில வந்து எல்லா மக்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு அறுபது பச்சை 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 சமம் பண்ணிட்டானா? ஏன்டா? ஏன்னா அது குலதெய்வம் கோயில அவனுக்கு. குலதெய்வம் குலதெய்வம் குல தெய்வம். என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த மாதிரி ஆடா வச்சிரியா? டேய் ப்ளீஸ்டா வாடா. ஏன்டா நீ பண்ற? வாடா. நல்லா இல்லையா ஜோக்கு? டேய் ரைட் சைடுல வந்துட்டேன். மச்சான் ஒரு ஜோக் சொல்லவா? என்னடா வேணும் உனக்கு? மச்சான் ஒரே ஒரு ஜோக் சொல்லடா. ஒரே ஒரு ஜோக்குடா. சொல்றா. ஒரு ஜோக்கு. ஏய் மச்சான் இன்னொரு ஜோக் சொல்லவா? இன்னொரு கேசிண்டில். என்ன மட்டும் கையை வை புஜி, என்ன மட்டும் என்ன கொஞ்சம் செய்யாக்கு புஜி.
என்ன மட்டும் அலைய பாரு புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. டேய் என்ன ஏய் வலிக்குதா? பாடுங்க வலிக்குதா? பஜ்ஜி என்ன பஜ்ஜி பூஜி பாட்டு தெரியல. கருப்பு கரு ஒரு பெரிய அனிருத்து இதுல ரியாக்ட் ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு. வலிக்குதா? என்ன ஏய் வேலையை மட்டும் பாரு. பராம பிடிச்சேன், ஒரு சிங்கர் உருவ விட மாட்டேன். என்ன பேபி இப்படியே கொடுக்குவா? பப்ளிக்கா இருக்கே, பரவாயில்ல இரு. வந்துச்சா வந்துச்சா இன்னொரு கவர் கொடுக்குவா. Later that same evening. நான் இருக்கேன் பேபி, இதனால நான் இருப்பேன், புரிஞ்சுக்கோ பேபி. நீ எனக்கு இன்னொரு அம்மாமா பேபி. ஒரு நிமிஷம் பேபி. காலையிலன்னு உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஏரியாவில் உன்னை பார்த்ததே கிடையாது. மாமா என் பேபி கூட தான் பேசிட்டு. டேய் யாரா உனக்கு மாமா? உனக்கு வயசு என்ன ஆகுது? 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன் மாமா. டேய் மாமான்னு சொல்லாரா? ஒழுங்கா ஓடிடு. 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு உனக்குலாம் லவ் இருக்குதா? ஓடுறா. ஒரே நான்சென்ஸா இருக்காங்க பேபி. நான் கூப்பிட்டு வரேன். இனிமே இந்த ஏரியாவில் உன்னை பார்க்கவே கூடாது, ஒழுங்கா ஓடிடு. சை 90s கிட்ஸாக இருந்து சிங்கிளாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.